இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. ஏற்கனவே நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் அவர்களும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து கடந்த 4 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்தோம். நேற்றைய சுகாதார பட்ஜெட்டில் எங்களுக்கு எங்களுடைய முக்கிய கோரிக்கையான சம்பந்தமான இந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத காரணத்தினால் மக்கள் மருத்துவர்கள் மிகவும் மன வருந்தியில் எங்களுடைய அடுத்தகட்ட கோரிக்கை வைப்பதற்காக இன்றைய மத்திய இதனை நிறைவேற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக அரசியல் பால்தாருடைய பிரதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய நீண்டகால மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர்கள் ஒதுக்கப்பட்ட ஜியோ முன்னிலை மறுபரிசீலனை செய்து 13 வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கொடுக்கப்பட்ட உறுதிமொழியான 3000 ரூபாய் அலவன்ஸ் எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எங்களுடைய ஜியோ திருப்பி குறைக்கப்பட்ட 1600 பதவிகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் இந்த எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2 மணி அளவில் அவசர மாநில செயற்குழு நடந்திருக்கின்றோம். அதற்குள் மாற்றிய தமிழக மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை அழைத்து முடித்தவர்கள் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய மாநில செயற்குழு அவசர செயற்குழு கூட்டம் வருகின்ற 27ஆம் தேதி நடத்திருக்கிறோம். அதுல அடுத்த நடவடிக்கை பற்றி நாங்கள் எல்லாம் பேசி கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறோம். ஒரு எவிடன்ஸ் பேஸ்டா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 20,000 மக்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடிய பட் பணம் வாங்குறவங்க எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நாங்கள் நியாயப்பட்டவர்கள. ஆனா யாரு வாங்கணும் அவங்க கடுமையான நடவடிக்கை சங்கம் முழு முதல் அப்படி வாங்குறதால யாராவது கைகளோ அப்படின்னா அவங்களுக்கு நடவடிக்கை அரசாங்கம் குறுக்கே இருக்க போறதில்லை. அது மொத்தமான ஒரு இதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அரசு மருத்துவமனை பொறுத்தவரை அரசு மருத்துவமனையில் இருக்கிற வசதிகளை மேக்சிமம் வசதிகளை பயன்படுத்தி இன்றைய பொதுமக்கள் குறிப்பாக நடுத்தர மக்கள் இன்று அரசு மருத்துவமனை நாடி வரும் மக்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனா அப்படிங்கிற மருத்துவர்களுக்கு தேவையான ஊதியம் குறைவாக இருக்கிறது. அதை கேட்பது போது அதை கொடுத்து இன்னும் அவரை என்கரேஜ் பண்ணா நல்லா நடத்துறதுதான் என்னுடைய கோரிக்கை தவிர, ஆனால் காசு வாங்கி யாராவது பண்ணியிருந்தாங்க கட்டாயம் அரசு மருத்துவர்கள் சங்கமும் அரசுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு கடுமையான நடைபெற்று வருகிறார்கள். அது ஒன்று மருத்துவம் மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை என்பது மருத்துவம் மட்டுமல்ல, அங்கு வேலை செய்யும் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கு பணியில் இருப்பவர்கள் இன்றைக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க பண்ற தவறுகளையும் மருத்துவர்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி தவறான தகவல்களை சொல்கின்ற போது அது பத்திரிகைகள் தவறாக செய்கிறாங்க. குறிப்பிட்ட நபர் யாராக இருந்தாலும் நன்றாக விசாரணை செய்து அவர்கள் யார் மூலமாக கொடுக்கிற என்பதை ஆராய வேண்டும். அதற்கேற்ற போது தவறுகள் நிச்சயமாக அது குழு பண்ணப்பட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசியல் சங்கம் கட்டாயம் உறுதியாக அவர்கள் துணையாக அரசு துணையாக இருக்கின்றனர். ஒரு குற்றாலம் வரைக்கும் நம்மளுடைய சர்வீஸ் ரீச் ஆகுது அப்படின்னா அது அரசு மருத்துவர்களுடைய அரசு மருத்துவமனையில அவங்க செய்த சேவையை தாண்டி அவங்க தனியார் மருத்துவர்கள் பங்களிப்பு அளிக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளை நாடி போகும்போது இங்க அலட்சியமாக்குறாங்க. அது கிடையாது. எங்களுடைய பணி நேரத்திற்கு உட்பட்டு நாங்கள் 6 மணிலிருந்து 6 மணி நேரத்திற்கு 8 மணி நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி நேரத்தை பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் நாங்கள் அந்த தனியார் மருத்துவ சேவையை நாங்கள் செய்கிறோம். அதாவது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம். இது அரசு மருத்துவர்கள் அரசு பணி நேரத்துக்கு அப்புறம் அரசு மருத்துவமனை தனியார் பிராக்டிஸ் பண்ணலாம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கு, ஆணையே இருக்குது. அது ஒரு குற்றச்சாட்டு. சும்மா போல இங்க இவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுனால ஒரு சின்ன கம்பெனியால உடனடியாக இன்னைக்கு பத்திரிகை எல்லா இதுவும் நம்ம குறைச்சு வாய்ப்பு இருக்கு. இம்மிடியா சரி பண்றோம்.
அது மட்டும் இல்லாம இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த ஹெல்த் இண்டிகேட்டர்ல நம்பர் 1ல இருக்கு. அப்போ அரசு மருத்துவருடைய டிமாண்ட் தான் இண்டிகேட்டர் இன்னைக்கு மெயினா நம்ம இந்திய அரசுக்கு பாக்குது. அப்படி பார்க்கும்போது இந்திய அரசே பல்வேறு தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவ சேவைகளை காட்டி நம்பர் 1 டிஎம்எஸ் இருந்தாலும் சரி, டிபிஎச் இருந்தாலும் சரி, டிஎம்ஏ இருந்தாலும் சரி, உடல் உறுப்பு தானம், அது மாதிரி பச்சை மருந்து பாதுகாப்பு, ஐஎம்ஆர், எம்எம்ஆர் போன்ற இண்டிகேட்டர் எல்லாருமே இந்தியாவில் தமிழ்நாடு மாடலா இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் குறிப்பிட்டோம்னா குஜராத், பீகார் போன்ற மாநிலங்கள் மருத்துவர்கள் இங்க வந்து ட்ரைனிங் எடுத்து போறாங்க உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாடல் அரசாக சொல்ற மாதிரி மாடல் அரசு மருத்துவமனைகள் இன்று இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மருத்துவமனை இருக்குன்னா அங்க வேலை செய்யற மருத்துவர்கள் அதுக்கு காரணம் இங்க வந்து யாரும் ஈஸியா இருக்க முடியாது. அப்படி நினைக்கிற வழியில அது தவறான ஒரு எண்ணமாக நம்ம நினைப்பாங்க. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.